ஹாய், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? மீண்டும் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். முதல்ல மிகப்பெரிய நிறுவனம் சத்யஜோதி ஃபிலிம்ஸ், அவங்க நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க, உங்களுக்கே தெரியும். அந்த படத்தில் நானும் இருக்கின்றதே பெரிய விஷயம். இறைவனுக்கு நன்றி. அதுக்கப்புறம் அடுத்த நன்றி யாருக்குன்னா இயக்குனர் பாண்டிராஜ் அவர்களுக்கு தான். ஏன்னா அவர் கூட நான் கடைக்குட்டி சிங்கம் பண்ணேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது படம் ஒரு பெரிய இயக்குனர் மறுபடியும் என்னை அவருடைய இரண்டாவது படத்திலையும் கூப்பிடுறதே அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அதுக்காக நான் இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார், அவர் கூட நான் முதல் படமாக நடிக்கிறேன், முதல் தடவையாக நடிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஹீரோலே ரொம்ப எளிமையான, எளிதில் பழகக்கூடிய ரஜினி சாருக்கு அப்புறம் நான் இவரை தான் சொல்லுவேன். அவரோட ஆக்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும், குறிப்பா இணை இயக்குனர் ஜெகன் அவர்களுக்கும் மற்ற எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு அருமையான ஒரு குறும்பான ஒரு காதல் ரசம் சொட்ட சொட்ட ஒரு அழகான ஒரு காதல் குடும்ப படம். காதல் காதலிச்ச குடும்பத்துக்கு பிறகும் காதலிக்கிறது, அதுக்கப்புறம் வர சின்ன சின்ன சண்டைகள், அதை ரொம்ப அழகா பாண்டியராஜன் ரொம்ப நேர்த்தியா, லவ்வபிளா, எல்லாரும் ரசிக்கும்படியா ஒரு அற்புதமான படத்தை கொடுத்திருக்காரு. அந்த படத்துல நானும் இருக்கின்றதே மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தலைவன் தலைவியோடைய ஆடியோ லான்ச். என்னுடைய குருநாதர் பாண்டியராஜன் சார் என்னை முதலா சினிமாவுக்கு அறிமுகம் படுத்தி வச்சவரே அவர் தான். எப்பவுமே சாருடைய படம்னா நான் எதுவுமே கேட்கவே மாட்டேன். அவர் நந்தினி நீ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணணும் வா அப்படின்னு சொன்னா உடனே வந்துருவேன். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு அவருடைய படங்கள்ல. இதுல இப்ப பண்ணது ஒரு பெரிய கேரக்டர், பட் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சீன், ஒரு சின்னது வந்தா கூட அது பயங்கரமா ரெஜிஸ்டர் ஆகும். அந்த மாதிரி தான் சார் எனக்கு. அவருடைய படங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்ல, குடும்பத்தை விரும்பக்கூடிய எல்லாருக்குமே அவருடைய படங்கள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான். விஜய் சேதுபதி சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது. நித்யா மேனன் மேம், அவங்க நேச்சுரல் பெர்ஃபார்மர். அவங்களாம் ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு அவங்க கேரவன் கூட நான் எந்திரிச்சு போய் பார்த்ததே இல்லை. அவங்க அப்படியே உட்காந்துட்டு ஜாலியா நாங்க எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு பாய் விரிச்சு நாங்களாம் உட்காந்து பேசி சிரிச்சுட்டு அந்த மாதிரி இருப்போம். கண்டிப்பா நீங்க எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க. இதுக்கு முன்னாடியே இதுல உள்ள பாடலா இருக்கட்டும், இல்ல இதுல ட்ரெய்லரா இருக்கட்டும், எல்லாமே ஒரு பயங்கரமா ஒரு நல்ல வைரலா ஆச்சு. அதுக்கு முழு சப்போர்ட் நீங்க எல்லாருமே தான். நீங்க எல்லாருமே மக்கள் கிட்ட ரீச் பண்றது ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச்.